வணக்கம் நண்பர்களே. முதலமைச்சர் விஜய் தனது தமிழக வெற்றிக்கழக அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களுக்கு சட்டசபையில் பேசக்கூடிய அனுபவம் இல்லாததால் அவர்களுக்கு போதுமான பயிற்சிகளை தொடர்ந்து கொடுத்து வருகிறார். எதிர்க்கட்சிகள் கேட்கும் கேள்விகளுக்கு நிதானமாக யோசித்து சரியான முறையில் பதிலளிக்க வேண்டும் என்றும், அவசரப்பட்டு எதையாவது பேசி சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடாது என்றும் கண்டிப்பான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். என்றாலும் நிதியமைச்சர் மரிய வில்சன் நேற்று சட்டசபையில் பேசிய பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. முக்கியமாக மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடிய சட்டசபையில் அவர் மத பிரச்சாரம் செய்வது போல பேசினார். குறிப்பாக தமிழை தெளிவாக பேசுங்கள் என்று திமுகவின் கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன் கேட்டுக்கொண்ட போது மரிய வில்சன் கொந்தளித்து போய் பேசினார். எனக்கு தமிழ் மொழியை கிறிஸ்தவம் தான் கற்றுக் கொடுத்தது. அது அன்பின் மொழி, அமைதியின் மொழி, இரக்கத்தின் மொழி என்று பைபிளில் சொல்லப்பட்ட விஷயங்களை எடுத்து பேசினார். அதோடு நிறுத்தாமல் எவ்வளவு தமிழ் படித்தாலும் இதெல்லாம் யாருக்கும் தெரியாது, ஆனால் பைபிள் படித்தால் இது தெரியும். நான் பிறப்பால் ஒரு கிறிஸ்தவன் என்று ரொம்பவே ஆவேசமாக பேசினார். சட்டசபையில் இப்படி ஒரு மதத்தை தூக்கி பிடித்து அவர் பேசிய போது அதற்கு திமுக அதிமுக கட்சிகள் எந்தவித எதிர்ப்பையும் பதிவு செய்யவில்லை. இதுவே இந்து மதத்தை தூக்கி பிடித்து பேசியிருந்தால் இவர்கள் பொங்கி எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவ மதம் என்பதால் சிறுபான்மையினர் ஓட்டுகள் போய்விடுமே என்று பயத்தில் அவர்கள் அடக்கி வாசித்தார்கள். இருந்தாலும் அமைச்சர் மரிய வில்சன் பேசிய இந்த பேச்சு முதலமைச்சர் விஜய்க்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இப்படி சட்டசபையில் மதவாதம் பேசினால் தமிழ்நாட்டில் உள்ள இந்து மற்றும் முஸ்லிம் மக்கள் தமிழக வெற்றி கழகத்தை வெறுக்க தொடங்கி வருவார்கள் என்று அவர் புரிந்து கொண்டார். அதன் காரணமாகவே நேற்று இரவு மரிய வில்சனை பனையூருக்கு அழைத்து கண்டித்த முதலமைச்சர் விஜய் சட்டசபையில் எப்படி பைபிள் குறித்து பேசலாம், தமிழ்தாய் வாழ்த்தை அரசு விழாக்களில் பாட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ள நேரத்தில் எனக்கு தமிழ் சொல்லித்தராததை கிறிஸ்தவம் சொல்லி தந்திருக்கிறது என்று நீங்கள் சொன்னால் என்ன அர்த்தம்? தமிழை விட நீங்கள் கிறிஸ்தவ மதத்துக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்றுதானே அர்த்தம். இப்படி பேசினால் மற்ற மக்கள் கொந்தளிக்க மாட்டார்களா என்று சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் விஜய், நாளை சட்டசபையில் உங்களது பேச்சுக்கு மன்னிப்பு கேட்கும் வகையில் விளக்கம் கொடுத்து விடுங்கள் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதன் காரணமாகவே இன்று சட்டசபையில் பணிவோடு பேசிய அமைச்சர் மரிய வில்சன், நேற்று நிலைமை புரியாமல் உணர்ச்சிவசப்பட்டு பேசிவிட்டேன். அதோடு எனக்கு சரியாக தமிழ் பேச தெரியாது என்பது உண்மைதான். நான் என்னை சரி செய்து கொள்கிறேன். வருங்காலங்களில் சிறப்பாக தமிழ் பேசுவேன். ஒரு தமிழனாக இருந்தும் நான் வளர்ந்த சூழல் என்னை சரியாக தமிழ் பேச விடவில்லை. அதனால் நேற்றைய தினம் நான் ஆவேசமாக பேசியதை யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கும் துணியில் பேசினார் மரிய வில்சன். ஆனால் இப்படி ஒரு நிதியமைச்சர் சட்டசபையில் கிறிஸ்தவ மதம் குறித்தும் பைபிள் குறித்தும் பேசியது அரசியல் வட்டாரங்களில் பெரிய அளவில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முக்கியமாக பாஜக இந்த விவகாரத்தை கையில் எடுத்துவிட்டது. சட்டசபையில் கிறிஸ்தவ மத பிரச்சாரம் செய்த தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க பாஜக சார்பில் கருத்தரங்கங்களை நடத்துங்கள் என்றும், இப்படி பேசுவது நியாயமா என்று மக்களிடத்தில் கேள்விகள் எழுப்புங்கள் என்றும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் தமிழக பாஜக ஒரு அவசர சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. அந்த வகையில் தாவைக்க அமைச்சர்களின் இதுபோன்ற பேச்சுக்கள் தற்போது பாஜகவிற்கு இந்து ஓட்டுகளை திரட்டுவதற்கான ஒரு களத்தை அமைத்து கொடுத்திருக்கிறது. ஒரு அமைச்சர் மதவாதம் குறித்து பேசும்போது அதை ஏன் முதலமைச்சர் விஜய் தடுத்து நிறுத்தவில்லை? அந்த இடத்திலேயே அவருக்கு புத்தி சொல்லவில்லையே என்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. முதலமைச்சர் விஜய் பொறுப்பேற்ற பிறகு சட்டசபையில் நடக்கும் விஷயங்களை பெரும்பான்மையான மக்கள் கவனிக்க தொடங்கியுள்ளார்கள். இந்த நேரத்தில் மக்கள் பிரச்சனை பேசக்கூடிய இடத்தில் இப்படி மத பிரச்சாரம் செய்தால் அது தாவேக அரசுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். முதலமைச்சர் விஜயும் ஒரு கிறிஸ்தவர் என்பது இதன் மூலம் நிரூபணமாகிவிட்டது. அதனால்தான் இத்தனை காலமும் தமிழக சட்டசபையில் மத பிரச்சாரம் இல்லாமல் இருந்த நிலையில் இப்போது இவர்கள் அதை ஆரம்பித்து விட்டார்கள் என்று பல இந்துத்துவ அமைப்புகளும் தற்போது குரல் கொடுக்க தொடங்கிவிட்டன. அதனால் இந்த விவகாரத்தை இத்தோடு முடித்துக் கொண்டால் தமிழக வெற்றி கழகத்துக்கு நல்லது. இல்லை என்றால் இதையே தங்களுக்கு சாதகமாக கொண்டு பாஜக இந்து மக்கள் மத்தியில் தாவேகாவிற்கு எதிராக ஒரு எதிர்ப்பு அலையை உருவாக்கிவிடும் என்று முதலமைச்சர் விஜய்க்கு சில மூத்த தலைவர்களும் அட்வைஸ் கொடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது ஒருபுறம் இருக்க, விஜய் முதலமைச்சர் ஆனதிலிருந்தே எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதிக்கும் அவருக்கும் இடையே சட்டசபையில் கடுமையான மோதல் நடைபெற்று வருகிறது. அதோடு தமிழக வெற்றி கழக அமைச்சர்களுக்கு திமுக எம்எல்ஏக்கள் இதுவரை பதிலடி கொடுத்து வந்தார்கள். ஆனால் திமுகவின் சில முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மீது கைது நடவடிக்கை பாய தொடங்கியதால் அவர்கள் தற்போது சட்டசபையில் அடக்கி வாசிக்க தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக திமுகவின் முன்னாள் அமைச்சரான ஏவா வேலு நேற்று சட்டசபையில் அமைச்சர் மரிய வில்சன் ஆவேசமாக பேசிய போது அவரிடத்தில் இறங்கி சென்று பேசினார். நிதியமைச்சரை சமாதானப்படுத்தும் நோக்கில் பேசிய அவர் சட்டசபையில்
நீண்ட காலமாக இருக்கும் மூத்த உறுப்பினர் இப்படி பேசினால் நீங்கள் ஆவேசப்படலாம். ஆனால் இவர் இப்போதுதான் முதல் முறையாக பேசும் ஒரு புதிய எம்எல்ஏ. அதனால் நீங்கள் இவ்வளவு தூரம் உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட வேண்டிய அவசியமில்லை என்று அவருக்கு பரிந்து பேசுவது போல மென்மையாக பேசினார். திமுகவினர் இப்படி தாவேக அமைச்சரிடத்தில் இறங்கிச் சென்று பேசியது அரசியல் வட்டாரங்களில் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. தனது வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்த உத்தரவிட்டதை அடுத்து ஏவா வேலு பயந்து விட்டார் என்றும், இப்படியே போனால் திமுகவில் உள்ள அனைத்து எம்எல்ஏக்களும் தமிழக வெற்றி கழகத்திடம் சரண்டர் ஆகி விடுவார்கள் என்றும் பலரும் கருத்து கூற தொடங்கிவிட்டார்கள். அந்த அளவுக்கு திமுகவினர் மீது கைது நடவடிக்கைகள் பாய தொடங்கியது. அவர்களுக்கு தாவேக அரசின் மீது பயம் அதிகரித்து விட்டது. கடந்த காலங்களில் எதிரும் புதிருமாக கடுமையாக பேசி வந்த உதயநிதி ஸ்டாலின் கூட தன் மீதான கைது நடவடிக்கைக்கு பிறகு சட்டசபையில் அமைதி காக்க தொடங்கிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நண்பர்களே, இந்த செய்தி குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.